الله 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 الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أخرج الذين كفروا من أهل الكتاب من ديارهم لأول الحشر ما ظننتم أن يخرجوا وظنوا أنهم مانعتهم حصونهم من الله فأتاهم الله صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன். நன்மையான கர்மங்களை எவ்வளவு ஆர்வத்துடன் செய்கின்றோமோ அதை விடவும் பன்மடங்கு வெறுப்புடன் பாவங்களை விட்டு விலகி நடந்து கொள்ள வேண்டும். நன்மையான கர்மங்களின் மீது ஆர்வம், ஆசை, அதில் போட்டி இருக்க வேண்டும். போட்டி போடக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட கர்மங்களில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். குர்ஆன் அதை பற்றி மிக விரிவாக அழகாக பேசியிருக்கிறது. வணக்க வழிபாடுகளில் நாங்கள் எப்படி எங்களுடைய காலங்களை கழிக்க வேண்டும், ஜிக்ருல்லாவில் எப்படி எங்களுடைய காலம் கழிய வேண்டும். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த வான பூமியினுடைய இயக்கம் இருக்கிறதே, சூரியன் உதிக்கிறது, மறைகிறது, சந்திரன், இப்படியாக இந்த இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. இவைகள் தானாக நடப்பது இல்லை, இவைகளை ஒருவன் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். இதிலே புத்தியுள்ள மக்களுக்கு அழகான படிப்பினை இருக்கிறது. புத்தியுள்ளவர்கள் இதை கொண்டு பாடம் படிக்கிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் காலையில் சூரியன் உதிப்பதை பார்க்கிறார்கள். அவர்கள் கண்திறந்து பார்த்தால் கபருடைய மூடு பலகை தான் தென்பட்டது. சூரியன் உதித்ததை பார்த்தார்கள், மறைவதை காணவில்லை. அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். கண்திறந்து பார்த்தால் அங்கே இருக்கிறோம் என்று சொல்லி மயக்கம் தெளிந்து கண்திறந்து பார்த்தால் கபருடைய மூடு பலகை தான் தென்படுகிறது. இன்னும் எத்தனையோ மனிதர்கள், சகோதரர்கள் இரவு தூங்கினார்கள், எழும்பி பார்க்கிறாங்க, கபருடைய மூடு பலகை தான் தென்படுகிறது. உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. வஷ்ஷம்ஸு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா ذلك تقدير العزيز العظيم. இந்த சூரியன் சானாக அது இயங்கவில்லை, அது சுத்தவில்லை. அல்லாஹ் அதனை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்த்.
வானம் பூமியினுடைய நிர்வாகம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அது நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு தெரியாம எதுவுமே நடக்க மாட்டாது என்பதை அல்லாஹ் சொல்லுவதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறதே, குர்ஆன் மிக அழகாக சொல்லுகிறது. மா தஸ்குது மின் வரகத்தின், ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு அப்பால் அது நடக்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது. அப்படித்தான் அது எப்பொழுது வந்தது, எப்பொழுது நடக்கும். சுப்ஹானல்லாஹ். ஒரு சஹாபி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்வை புகழுகிறார். அல்லாஹ்வை புகழ்ந்து, முதலாவது அல்லாஹ்வை புகழ வேண்டும். துஆ என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்து அவனை புகழ் பாடித்தான் அவனிடத்தில் ஒன்றை கேட்க வேண்டும். அதனால்தான் துஆவுக்கு முன்னால அல்லாஹ்வை புகழ வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸலவாத்து சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு எங்களுக்கு தேவையானவைகளை நாங்கள் கேட்க வேண்டும். அவர் அல்லாஹ்வை புகழுவதற்கு எப்படி தெரியுமா வார்த்தைகளை கையாண்டார்? யஅலமு மஸாகீலல் ஜிபால், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கடலில் இருக்கக்கூடிய தண்ணி எவ்வளவு தண்ணி, எத்தனை லிட்டர் தண்ணி இருக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். வயஅலமு அதத கத்ரில் அம்தார், உலகம் படைக்கப்பட்ட நாள் தொட்டு இன்று வரைக்கும் எத்தனை துளி தண்ணி பூமியில கொட்டப்பட்டது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். வயஅலமு அதத கத்ரில் அதத வரக்கில் அஸ்ஜார், உலகத்தில் எத்தனை ஆயிரம் கோடி மரங்கள் இருக்கிறதோ அந்த மரங்கள் மட்டுமல்ல, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எத்தனை என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். எதுவுமே தெரியாம நடக்க முடியாது. மலைகளுக்குள்ளே இருப்பதும் தெரியும், பூமிக்கு கீழே இருப்பதும் தெரியும், பூமிக்கு மேலே இருப்பதும் தெரியும். சுப்ஹானல்லாஹ். நடக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அறிவுக்கு அப்பால் எதுவுமே நடக்க முடியாது. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். புத்திசாலிகளுக்கு இதிலே மிக அழகான படிப்பினை இருக்கிறது. புத்திசாலி என்றால் யாரு? அங்கதான் விளக்கம் எனக்கு உங்களுக்கு தேவைப்படுகிறது. நாங்கள் எல்லாரும் சொல்றோம் புத்திசாலிகள், குர்ஆனை படித்து முடித்து விட்டோம், எனக்கு ஏதோ 4 விஷயம் தெரியும், நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று சொல்லி எனக்கு நானே ஒரு பெயரை சூட்டிக்கொண்டு நான் படித்தவன் புத்திசாலி என்று சொல்லி எங்களுக்கு நாங்கள் அதுக்கு வரைவிலக்கணம் சொல்லிக் கொள்ள முடியும். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்ல விடாமல் அவனே வரைவிலக்கணம் சொல்லுகின்றான். உலுல் அல்பாப், புத்திசாலிகள் தான் யாரு? அகப்பார்வை உடையவர்கள் தான் யாரு? அறிவாளிகள் என்றால் யாரு? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், அவங்க யாரு தெரியுமா? அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அவங்க யாரு? அவர்களுக்கு அடையாளம் என்ன? எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் வாழ்வார்கள். அவ்வளவுதான். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில 3 கட்டங்கள் தான் இருக்கிறது. ஒன்று நின்று கொண்டிருக்க வேண்டும், அல்லது உட்கார்ந்து இருக்க வேண்டும், அல்லது சாய்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த 3 நிலைமையை தவிர 4வது ஒரு நிலைமை மனிதனுக்கு இருக்க முடியாது. வாகனிக்கின்றோமா, சீட்டில் உட்கார்ந்து பயணிக்கின்றோம், நடந்து போகின்றோமா, நடையில இருக்கின்றோம், அல்லது படுக்கின்றோம். கஷியர்ல இருக்கின்றோம் என்றாலும் நின்று கொண்டிருப்போம் அல்லது உட்கார்ந்து இருப்போம். இந்த 3 நிலைமைகளை தவிர 4வது ஒரு நிலைமை ஒரு மனிதனுடைய லைஃப்ல வாழ்க்கையில இல்லை. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். குழந்தைகளை ஒரு குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய தாய் உட்கார்ந்த நிலையில பால் கொடுக்கிறாள். ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். சிலர் நின்று கொண்டு பார்த்துக் கொண்டிருப்பார்கள், சிலர் படுத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த 3 நிலைமையை தவிர வேறு எந்த ஒரு நிலைமையும் உலக வாழ்க்கையில மனிதனுக்கு கிடையவே கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். இவ்வளவுதான். புத்திசாலிகள் யாரு தெரியுமா? உலக வாழ்க்கையினுடைய அத்துணை கட்டங்களையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையுள்ளே கழித்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனை. என்னை ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், நான் ஒருவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும், எதையுமே அவனுக்கு மறைக்க முடியாது. இவ்வளவுதான். என்ன ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான்,
அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, என்ன ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு எனக்கு பிறக்கும் என்றால், மனிதன் தன்னுடைய நடையையும் உடையையும் தன்னுடைய அசைவுகளையும் ரொம்ப கவனமாகத்தான் நடத்தாட்டுவான். ஒரு சிசிடிவி கேமரா இந்த பள்ளியுள்ளுக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். எங்களுடைய ஆக்ஷன்ஸ் எங்கேயோ ரெக்கார்ட் ஆகுது, எங்களுடைய ஆக்ஷன்ஸ் எங்கேயோ ரெக்கார்ட் ஆகுது. நாங்கள் ரொம்ப கவனமாகத்தான் எங்களுடைய அசைவுகளை கூட நகர்த்துவோம், தூங்க மாட்டோம். ஏனென்றால் நான் தூங்குகிறேன் என்பது எங்கேயோ பதிவாகிக் கொண்டிருக்கிறது, எங்கேயோ பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நான் பேசக்கூடிய பேச்சு ரெக்கார்டிங் ஆகுது என்று சொன்னால் அளந்துதான் பேசுவோம். ஏன் காரணம்? என்ற பேச்சு ரெக்கார்ட் ஆகுது. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யறோம், யாருடனும் ஒரு டெலிபோன் கால் எடுத்து பேசக்குள்ள கூட மனம் திறந்து பேச முடியாது, யதார்த்தத்தை கலைக்க முடியாது, உண்மையை பேச முடியாத சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். ஏன் தெரியுமா காரணம்? பக்கத்தில் இருப்பவர் இந்த டெலிபோனை ரெக்கார்ட் பண்ணவும் மேலும். நான் ஒன்று சொல்லுகின்றேன், அப்படி ரெக்கார்டிங் செய்வதாக இருந்தால் அனுமதி எடுத்துக்கொண்டுதான் ரெக்கார்டிங் செய்ய வேண்டும். அது ஒரு மார்க்க தீர்ப்பு, ஒரு ஃபத்வா கேட்பதாக இருந்தாலும் சரி. ஒரு ஆலிமிடத்தில் ஒரு விடயத்தை சொல்லி ஃபத்வா கேட்க போறீங்க, அந்த ஃபத்வாவை நீங்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் இல்லை, நான் மார்க்கம் தானே கேட்டேன், நான் மார்க்க மசாலா தானே கேட்டேன், அதற்கானே ரெக்கார்ட் பண்ணி கொண்டேன். இல்லை, நீங்க பேசுவதற்கு முன்னால், ரெக்கார்டிங் செய்வதற்கு முன்னால் யாரிடத்தில் கதைக்கிறீர்களோ, அது தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அனுமதி பெற்றுக் கொண்டதற்கு பிறகுதான் அது பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படி அனுமதி கேட்காமல் நீங்கள் பதிவு செய்வீர்கள் என்றால் நீங்கள் செய்வது பாவம், துரோகம், நம்பிக்கைக்கு மாற்றம், நம்பிக்கைக்கு மோசடி. செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மார்க்கத்தை கொஞ்சம் படித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கு தேவை. என்னுடைய பேச்சு பதிவு செய்யப்படுகிறது என்றிருந்தால் மனிதன் அளந்துதான் பேசுவான். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய பேச்செல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. இன்னா குன்னா நஸ்தன்சிஹு, அப்படியே ரெக்கார்டிங் ஆகுது, அப்படியே எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளைக்கு போட்டு காட்டுவோம், நீங்க தான் பேசியிருக்கிறீங்க, நீங்க தான் கலைத்திருக்கிறீங்க. நாளைக்கு இதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கை சும்மா அப்படி ஓடிக்கொண்டு போக இல்லை, எங்களோட வாழ்க்கை ரெக்கார்ட் ஆகுது, எங்களோட வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களை பத்தி எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, நீங்க மிச்சமா ஒன்றும் கலைக்க வேண்டாம், நீ தாயினுடைய வயிற்றுள்ளுக்கு சிசுவாக இருக்கும் பொழுது எனக்கு தெரியும், மிச்சமல்ல. நீங்க வளர்ந்து பெரிதானதுக்கு பிறகல்ல, நீங்க யார் என்பது எனக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துன் நஜ்ம்ல சொல்லி காட்டுகிறான், எனக்கு தெரியும் நீங்க தாயினுடைய கருவறையில் சிசுவாக இருக்கும் பொழுதும் எனக்கு உங்களை தெரியும், நீங்க யார் என்று தெரியும், உங்களை நான் எப்படி பராமரித்தேன் என்பது எனக்கு தெரியும். நீங்க யாரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் வாழ்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள். நான் அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிற்க வேண்டும், பதில் சொல்ல வேண்டும், ஹராம் ஹலாலுக்கு பதில் சொல்ல வேண்டும், என்னுடைய உறவுகளுக்கு பதில் சொல்ல வேண்டும், என்னுடைய தொழுகையை பற்றி நான் பதில் சொல்ல வேண்டும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில முடியுமான அளவு நன்மையான கர்மங்களை கூட்டிக் கொள்வதற்கு நானும் நீங்களும் முனைய வேண்டும், முயற்சிக்க வேண்டும். நன்மையான கர்மங்களை வாழ்க்கையில் அதிகரிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆகிரத்துடைய விடயம் என்று வரும் பொழுது அது கொஞ்சம் அவசரமாக பதட்டத்துடன் செய்ய வேண்டும். உலக கர்மம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அதை நீங்க நிதானமாக டைம் எடுத்து நேரம் எடுத்து முறையாக செய்து கொள்ளுங்கள். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்களேன், 2 ஆயத்தை மட்டும் ஓதி காட்டுகின்றேன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஜும்மாவுடைய தினத்தில் இமாம் முஅஸ்ஸின் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி உங்களை அழைத்தால், அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்அவ் இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்தில் இமாம் அவர்கள் முஅஸ்ஸின் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி ஹய்ய அலஸ் ஸலா அஸ்ஸலாத்து ஜாமிஆ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி உங்களை பள்ளி வாயிலுக்கு தொழுகைக்காக வேண்டி அழைத்தா, அல்லாஹ் சொல்றான், நடந்து வாண்டு சொல்ல இல்ல, பதட்டத்தோட வா,
நாங்க சை செய்யும் பொழுது சஃபா மர்வாவுக்கு இடையில சை செய்யும் பொழுது உடல் குலுங்க ஓடுவோம். அல்லாஹ் சொல்லுகிறான் அதே மாதிரி பள்ளிக்கு நீங்க வரும் பொழுது கொஞ்சம் குலுங்கி நிலையில ஒரு ஏதோ இழந்தவர்கள் தேடி போறது போல, ஒரு புள்ளைய காணாமாக்கின தாய் தந்த புள்ளைய தேடி போகும்போது எப்படி போவா? வேகமாக ஓட மாட்டா, மொல்ல நடக்கவும் மாட்டா. அவன் என்ன செய்வான்? 4 பக்கத்தையும் பார்த்து கொண்டு புள்ள இங்க இருக்குதா அங்க இருக்குதா என்று சொல்லி தடமாற்றத்தில் போறது போல அல்லாஹ் சொல்லுகிறான் பள்ளிக்கு வரும் பொழுது அப்படி வாங்கும். ஏண்டா இது ஆகிரம், இது ஆகிரத்துக்குரியது. சரி, தொழுது முடிச்சிட்டீங்களா? இப்பே நீங்க ரிஸ்க தேடி போகத்தான் வேண்டும். ரிஸ்க் காலடிக்கு வராது. ரிஸ்க் ஒரு நாளும் உங்களோட காலடிக்கு வந்து சேராது. அல்லாஹ்வுடைய சுன்னத் அப்படி இல்லை. சோம்பேறித்தனமாக இருக்கவும் கூடாது. அல்லாஹ் தருவான் என்று யாரும் நினைச்சுக்கொண்டு அல்லாஹ் தருவான் எனவே நாங்கள் வீட்டுக்குள்ள இருப்போம் என்று எனக்கு மார்க்கம் சொல்லித்தரவும் இல்லை. ரிஸ்க்கு உழைக்க வேண்டும், ரிஸ்க்கு வெளியே போக வேண்டும், ஹலாலை தேட வேண்டும், வேர்வை சிந்த வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தொழுகைக்கு வரும் பொழுது வந்த பதட்டம் அதுக்கு தேவையில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபைதா குதியத்திஸ் ஸலாஹ், தொழுது முடிச்சிட்டீங்களா? இப்ப நீங்க பதறிக்கொண்டு போங்கன்னு சொல்லல. ஃபந்தஷிரு ஃபில் அர்தி, இந்த பூமியில, இந்த விரிந்த பூமியில நீங்க பறந்து போய் என்ன செய்யுங்க? எல்லா இடத்திலையும் அந்த பக்கம் இந்த பக்கமாக பறந்து போய் உங்களோட தேவைகளை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். பள்ளிக்கு வரும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபஸ்ஸவு, பள்ளியை விட்டு போகும் பொழுது, கடைக்கு போகும் பொழுது, தொழிலுக்கு போகும் பொழுது, உலகத்தை சம்பாதிக்க போகும் பொழுது நீங்க எப்படி போக வேண்டும் என்றால் பதட்டிக் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அளந்தது கிடைக்கும். ஆனா போகத்தான் வேண்டும், போகத்தான் வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு நாள் பகல் நேரம், நாங்க சொல்லுவோமே பகல் நேரம், ஒரு 11 மணி 10 மணி அந்த நேரத்தில் பள்ளிக்கு போனாங்க, மஸ்ஜித் நபவிக்கு. போயிட்டு பார்த்தா ஒரு சில சகோதரர்கள் வாலிபர்கள் பள்ளி உள்ளுக்கு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து கேட்டாங்க, என்ன நீங்க பள்ளி உள்ளுக்கு, உங்களோட ரிஸ்க்கு என்ன ஏற்பாடு? சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம் உம்மா இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும், உழைத்து வாழ வேண்டும். நாங்க யாருக்குமே சுமையாக மாறிவிடக் கூடாது, யாருக்குமே சுமையாக இருக்கக்கூடாது. என்ற புள்ளைக்கு நான் சுமையும் இல்லை, என்ற வாப்பக்கு நான் சுமையும் இல்லை. என்ன கண்டு யாரும் ஓட வேண்டிய தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த முஸ்லிம் சமூகம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேல உள்ள கை கீழே உள்ள கையை விட நல்ல முடி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் யதுல் உல்யா கைருன் மின் யதி சுஃப்லா. மேல உள்ள கை தான் நல்ல கை, கொடுக்கிற கை, வாங்குற கை அல்ல. இந்த முஸ்லிம் சமூகம் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. இது கொடுக்கிற கை, இப்பயும் கொடுக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இது வாங்குற கை அல்ல. ஹஜ்ரத் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆச்சரியமான துஆ கேட்டாங்க, ஒரு ஆச்சரியமான துஆ. எங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் அந்த கல்ச்சரல் மாற வேண்டும், அந்த பழக்கம், அந்த பண்பாடு மாற வேண்டும். யாராவது ஒருத்தர் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்துட்டா அவரை சொல்லுவாங்க ஒரு மௌலா இஸ்லாம்டுவாங்க. எந்த அளவுக்கு சொல்லுவாங்கண்டா, அவர் இஸ்லாத்துக்கு வந்து 40 வருஷம், அவருக்கு பேர புள்ளையும் இருக்குது, அப்பன்னு சொல்லுவாங்க மௌலா இஸ்லாம்டுவாங்க. இந்த கலாச்சாரம் மாற வேண்டும். அப்படி அல்ல. இஸ்லாத்துக்குள்ள வந்தவர்கள் என்று சொல்லி நாங்க சொல்லுவதற்கு எந்த அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட இல்லை. அப்படி சொல்லுவதாக இருந்தால் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்றவர்கள் எல்லாம் மௌலா இஸ்லாம் தான். அவர்கள் எல்லாம் மௌலா இஸ்லாம், இஸ்லாத்துக்குள்ள வந்தவர்கள். இந்த உம்மத்தினுடைய மிக சிறந்த மனிதர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க யாரும் இஸ்லாத்தில் பிறந்தவர்கள் அல்ல, இஸ்லாத்துக்கு வெளியே பிறந்து இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர்கள். இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்னா, இவங்க மௌலா இஸ்லாம், இஸ்லாத்துக்குள்ள வந்தவர்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மிக வினயமாக சொல்லுகின்றேன், இந்த கலாச்சாரம் எங்களிடத்தில் மாற வேண்டும். இஸ்லாத்துக்குள்ள வந்தவர்கள் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகாக சொல்றது, நீங்க பள்ளியை விட்டு வெளியே போகும் பொழுது என்ன செய்ய முடியும்? இப்படி போகும். நீங்க தொழில் செய்யும் பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும்? பதறிக்கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. அளந்தது உங்களுக்கு கிடைக்கும்.
அளந்தது கிடைக்கும். கையை மேல வச்சுக்கோங்க, கையை கீழே வைக்க வேணும். இந்த கை மேல இருக்கணும், இந்த கை கீழே வைத்திடக் கூடாது. இதுக்கு சல்லல்லாஹு துஆ கேட்டு இருக்கிறாங்க. என்ன துஆ கேட்டாங்கண்டா, யா அல்லாஹ் சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாத்துடு, இயலாமையை விட்டு பாதுகாத்துடு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். தொழுகைக்கு பிறகு ஓதப்பட வேண்டிய துஆக்கள் பள்ளி வாயில்கள்ல தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அதை பாடமாக்கி அர்த்தத்தை விளங்கி ஓதும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். உமர் ரலியல்லாஹு தஆலா பள்ளியுள்ளுக்கு போறாங்க. ஒரு சில சகோதரர்கள் வாலிபர்கள் பள்ளியுள்ளுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. கேட்டாங்க, என்ன செய்தி? இல்ல, எங்கட ரிஸ்க்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சுட்டான், எனவே நாங்க வெளியே போக வேண்டிய தேவையில்லை. எங்கட ரிஸ்க் அல்லாஹ் ரஸாக் என்று குர்ஆன்ல சொல்லுகிறான். நாங்கெல்லாம் அப்துர் ரஸாக், நாங்கெல்லாம் அப்துர் ராஸிக். ரஸாக் உடைய அடிமைகள், ராஸிக் உடைய அடிமைகள், எங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் தருவான் என்று சொல்லி அந்த வாலிபர்கள் உமரை பார்த்து சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு? இன்ன ஸமாஅ லா தும்திரு ذஹபா. நண்பர்களே, வாலிபர்களே, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் ரிஸ்க் தாரான் என்று சொன்னது அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு வானத்திலிருந்து தங்கத்தை கொட்டுறது இல்ல. நேரே கடைக்கு போய்த்து தங்கத்தை கொடுத்து நீங்க என்ன வாங்கி கொண்டு வாரத்துக்கு, சாமான் வாங்கி கொண்டு வாரத்துக்கு அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தாரான் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் வானத்திலிருந்து மழையத்தான் பொழிய வைக்கிறான், தண்ணி கொட்டுது. இந்த தண்ணியை கொண்டு விவசாயம் செய்யுங்கோ, இந்த தண்ணியை பயன்படுத்தி அக்ரிகல்ச்சர் செய்யுங்கோ, அதை பயன்படுத்தி அதுல வரக்கூடிய வருமானத்தை ஈட்டுங்கோ. அதுதான் நீங்க செய்ய வேண்டும். நீங்க இங்க இருந்து கொண்டு எங்களுக்கு ரிஸ்க் தான் கேட்டா இது அல்லாஹ்வுடைய சுன்னத் இல்ல. அல்லாஹ் அப்படி பறவைகளுக்கும் ரிஸ்க் கொடுக்கிறது இல்ல என்ற விஷயத்தை விளங்கப்படுத்தினாங்க. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக அன்பாக சொல்லுகின்றேன், ஆகிரத்துடைய விடயம், தீனுடைய விடயம், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையாக இருந்தா கொஞ்சம் பதட்டத்தோடு, கொஞ்சம் தேட்டத்தோடு, கொஞ்சம் அவசரமாக அதை செஞ்சு கொள்றதுக்கு முனைங்கோ. உலகமாக இருந்தா அதை அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ذلூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா. ஃபம்ஷூ ஃபீ மனாகிப், நடந்து போங்கோ, போய் தேடிக்கோங்கோ. எனவே அன்புக்குரியவர்கள், சொல்ல வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? நன்மையான கர்மங்களின் மீது எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆசை இருக்குதோ அதை விடவும் கூடுதலான கவனம் இருக்க வேண்டும் பாவத்தை விட்டு விலகி நடப்பது. நன்மைகளை கொண்டு பெருமடித்துக் கொள்வது போன்று, பெருமை சொன்னா மற்ற மக்களுக்கு பெருமை அல்ல, எனக்கு நான் பெருமையாக அல்ஹம்துலில்லாஹ் 40 வருஷம் விடாம தஹஜ்ஜுத் தொழுதிருக்கிறேன், யா அல்லாஹ் நீ என்ன பொருந்திக்கோ. நாங்க யார்கிட்ட இன்னமொத்தட்ட சொல்லல, எங்களுக்குள்ள இந்த ரப்பிடத்தில் சொல்றேன், யா அல்லாஹ் 40 வருஷம் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தாய், அல்ஹம்துலில்லாஹ் 40 வருஷம் விடாம நோன்பு நோட்டு இருக்கின்றேன், 40 வருஷம் விடாம தராவிஹ் தொழுதிருக்கின்றேன், 40 வருஷம் இப்படி 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 எல்லாம் செஞ்சிருக்கின்றேன், அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ்விடத்தில் ரகசியமாக பேசலும், இது அல்லாஹ்விடத்தில் ரகசியமாக சொல்லலும். நம்மள எத்தனையோ சகோதரர்கள் அப்படி இருக்கிறாங்க, தண்டை இபாதத்துகளை வச்சு பெருமைப்படக்கூடியவங்க. அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னை உங்களை மாற்றி வைப்பானாக. அதை விட பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் என்ன தெரியுமா சொல்லணும்? பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் 40 வருஷம் கீபத்து பேசலையா அல்லாஹ், 40 வருஷமாக நான் யாரை பத்தியும் புறம் பேசி இல்லை. யா அல்லாஹ், நான் இவ்வளவு காலம் இந்த பூமிக்கு மேல வாழ்ந்திருக்கிறேன், இன்னும் ஒரு முஸ்லிமை பத்தி என் உள்ளத்தில் எந்த கெட்ட எண்ணமும் வர இல்லை. யா அல்லாஹ், நான் எல்லாரை பத்தி நலவு தான் எண்ணி இருக்கின்றேன். யா அல்லாஹ், நான் 40 வருஷம் என்னோட உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றேன். நான் வாழ்ற நாள் முழுக்க ராவைக்கு நித்திரைக்கு தூக்கத்துக்கு போகும் பொழுது அன்றைக்கு நாள் எனக்கு யாரெல்லாம் அநியாயம் செஞ்சாங்களோ எல்லாரையும் மன்னிச்சுட்டு தான் நான் தூங்கி இருக்கின்றேன். நான் யார்கிட்டையும் பழிக்கு பழி வாங்கில்ல, நான் யார்கிட்டையும் பழிக்கு பழி வாங்கில்ல. யா அல்லாஹ், இந்த கையால நான் யாருக்கும் அடிச்சில்ல, இன்னமொத்த பொருளை திருடி இல்லை, இன்னமொத்த பொருளை திருடி இல்லை. இந்த கையால
எனக்கு ஹலாலாக்கப்பட்ட இந்த மனைவியை மட்டும் நான் தொட்டிருக்கிறேன் யா அல்லாஹ். இந்த கை பரிசுத்தமான கை. வாலிபர்களே, வாலிபர்களே, ஃபர்ஸ்ட் நைட் எல்லாருக்கும் இருக்குது. முதல் ராவு என்ன தெரியுமா? அன்றைக்கு ராவு தான் இந்த லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஹராமாக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணை ஹலாலாக்கி முதலாவது நான் தொன்ற நாள் தான் ஃபர்ஸ்ட் நைட். இதுக்கு முந்தியும் இந்த கை எத்தனையோ பேரை தொட்டு இருக்குது, எத்தனையோ விடயங்களை செஞ்சிருக்குது. அன்றைக்கு ராவு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டாக இருக்கேலும் உங்களோட கைக்கோ உங்களுக்கோ அது ஃபர்ஸ்ட் நைட் அல்ல. நாங்க எல்லாரும் கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடி முடிச்சிட்டோம். கபருடைய ஃபர்ஸ்ட் நைட்டும் இருக்குது, மறந்துடவானம். நாங்க எல்லாரும் கல்யாணம் முடிச்சு திருமணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். என்ன உடுத்து கொண்டு போனோம், அன்றைக்கு என்ன ஸ்ப்ரே பண்ணினேன், என் மனைவி எப்படி இருந்தா, என்ன எப்படி வரவேற்றா, நாங்க என்ன சாப்பிட்டோம், நாங்க என்ன கதைத்தோம் என்பது எனக்கும் ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு தருணம் அது. லைஃப்ல நாங்க ரெண்டு பேரும் ஒன்றுக்கு சேர்ந்த நாள். அந்த நாளை மறக்காம இருக்கிறது போல மறந்து விட வேண்டாம். நானும் மறக்க கூடாது, நீங்களும் மறக்க கூடாது. கபருடைய முதல் இரவும் எனக்கும் உங்களுக்கும் காத்து கொண்டிருக்கிறது. கபருடைய முதல் இரவு எனக்கும் உங்களுக்கும் காத்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லுது, அல்ஹாக்குமுத் தகாசுர், உங்க எல்லாரையும் உலகத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனை உங்களை எல்லாம் பராக்காக்கி விட்டது. பேங்க் பேலன்ஸை கூட்டணும், 2 ஊட்ட 3 ஊடாக்க மாத்தணும், வாகனத்தை கொஞ்சம் மாத்திக்கொள்ளணும். இது ஒரு ஆசை, இது ஒரு ஆசை. இது ஹலாலாக இருந்தால் ஹலால், பிரச்சனை அல்ல. கூடிக்கூட்ட வாகனத்தை மாத்திக்கொள்ள முடியும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இவைகளை எல்லாம் அதிகரிக்க வேண்டும், இவைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், இவைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், இதை கொஞ்சம் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனை, என்று சொல்லக்கூடிய மோகம் கபரை விட்டு உங்களை மறக்கடிக்க செய்து விட்டது. இதெல்லாம் எதுவரைக்கும் தெரியுமா? கபருக்கு போகும் வரைக்கும். என்றைக்கு நீங்களும் நானும் கபருக்கு போக ஆயத்தமாகுவோமோ அன்றைக்கு ஏண்ட வீட்டுக்கு யாரும் ஏண்ட வீட்டுடைய பேரை சொல்ல மாட்டாங்க, இன்னாருடைய வீடு. அது மையத்து வீடாக மாறிவிடும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், யதார்த்தமாக சொல்லுவதாக இருந்தால், நன்மையான கர்மங்களை செய்வதன் மீது எனக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆர்வம், ஆசை இருக்க வேண்டும், அதனை செய்ய வேண்டும். ஆனால் அதை விடவும் பன்மடங்கு அதிகமான ஆசை, ஆர்வம், தேட்டம் இருக்க வேண்டும். பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, பாவத்தை விட்டும் தன்னை தூரமாக்கிக் கொள்வதற்கு. பாவமே செய்யாத மனிதர், பாவம் இல்லாத மனிதர், பரிசுத்தமானவர்கள், பாவத்தை விட்டும் ரொம்ப தூரம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக, என்னை உங்களையும் அப்படியாக வாழ வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், உலக முஸ்லிம்களுடைய ஒரு கவலையான, சஞ்சலங்கள் நிறைந்த, துக்கம் நிறைந்த சில நாட்களில் நாங்கள் காலங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். சோசியல் மீடியாவிலையும் மாஸ் மீடியாவிலையும் உலக செய்திகளிலையும் பலஸ்தீனகத்திலும் முஸ்லிம் சமூகத்துக்கும், சிறார்களுக்கும், வைத்தியசாலைகளில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விலாவாரியாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இவைகள் அனைத்தும் என்னை விட உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன், இப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸ், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் இது முதல் தடவை அல்ல. குர்ஆனை பிரட்டி பார்க்கும் பொழுது இது வரலாறு நெடுகிலும் இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு முஸ்லிம் உம்மா முகம் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறது.
முகம் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். மன நிம்மதியையும் ஆறுதலையும் அல்லாஹ்வுக்கு வழங்கியும் இருக்கின்றான். இப்படியான வரலாறுகள் குர்ஆன் நெடுகிலும் இருந்து கொண்டே இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்த வாழ்க்கையில நடிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால ஒரு இன்சிடென்ட்ல 2 பேர் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. 2 பேரையும் விலக்கி விட்ட போன சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் விலக்கி விட்டாங்க. அதுல ஒத்தர் பைத்து தலை அடிபட்டு அவரு அப்படியே மௌத்தாகிட்டாரு. அந்த கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்து வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலையாளியாகத்தான் பார்த்தாங்க. ஃபிரௌன் எப்பவே சொல்லுவான், மூசாவை கண்டா நீ ஒரு கொலையாளி, நீ கொலை செய்தாரு, நீங்க கொலை செய்தீங்க தானே, என்று சொல்லி நீங்க இப்படி ஒரு தர்ம கட்டத்தில் எங்களோட சமூகத்தை சேர்ந்து ஒருத்தர கொலை செஞ்சீங்க என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத் அந்த ஃபிரௌனுடைய கூட்டமும் கொலையாளியாக பார்த்தாங்க. ஆனா ஃபிரௌன் இந்த மூசா பிறக்க கூடாது என்று சொல்லி பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொலை செஞ்சாங்க. அவனை பார்த்து யாருமே கொலையாளி என்று சொல்லல. அவனை பார்த்து யாரும் ஒரு டெரரிஸ்ட் என்று சொல்லவும் இல்லை. அவனை பார்த்து யாரும் இவர் ஒரு பயங்கரவாதி என்று சொல்லவும் இல்லை. அவனாகவே சொல்லுகிறான், ஒரே ஒரு தவறு மூசாவால நடந்துச்சு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமால. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்த கடைசி வரைக்கும் கொலையாளி 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 என்று சொல்லி தீட்டிக்கொண்டே இருந்தான் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படைய உலகமும். ஆனா அதே ஃபிரௌன் வயக்துலூன அப்னாஅஹும், மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க கூடாதுன்றதுக்காக வேண்டி பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளை சிசுக்களை குழந்தைகளை கொலை செஞ்சு கொண்டே போனான். அவனை பார்த்து யாரும் கொலையாளி என்று சொல்லல. இன்றைக்கே உலகத்தில் அதுதான் நடக்குது. தந்த சொந்த காணிக்கும் சொந்த பூமிக்கும் சொந்த இடத்துக்கும் சொந்த குடும்பத்துக்காக வேண்டி உயிரை தியாகம் செய்யக்கூடிய தியாகிகளை இந்த உலகம் என்ன தெரியுமா சித்தரிக்குது? பயங்கரவாதி என்று சொல்லி. உலகத்துடைய மீடியா, உலகத்துடைய வல்லரசு, உலகத்தினுடைய எல்லா இடத்திலையும் சொந்த பூமியில் இருக்கிறவன, சொந்த காணிக்கு ஃபைட் பண்றவன பயங்கரவாதி என்று சித்தரிக்கிறாங்க. அங்க அத்துமீறி அடாவடித்தனம் செய்யக்கூடியவன அவங்கள பார்த்தவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அவங்களோட உரிமைக்காக வேண்டி போராடுறாங்கன்னு தான் உலகம் வர்ணிக்குது. இது குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது. அட்டகாசம் செய்யக்கூடியவங்க, அநியாயம் செய்யக்கூடியவங்க, தனக்கு தேவையான பேர் அவங்க வச்சுக் கொள்ளுவாங்க, அவங்களுக்கு மற்றவனும் சேர்ந்து அதுக்கு ஆதரவு வழங்குவாங்க என்ற கருத்தை குர்ஆன் சொல்லுது. ஆனா ஒரு ஈமானிய ஒரு விஷயத்தை குர்ஆன் சொல்லி தருகிறது. அது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவில் குடியேறினாங்க. மதீனா முனவ்வராவில் குடியேறக்குள்ள மதீனா முனவ்வராவில் 2 யூத வம்சத்தினர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பனு நதீர் என்று சொல்லக்கூடிய 2 கூட்டத்தினர்கள், பனு நதீர் பனு குரைவா. இந்த 2 கூட்டம் மதீனா முனவ்வராவில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கிருந்து அனுப்பினாங்க. நீங்க இங்கிருந்து எங்களோட சேர்ந்து வாழ முடியுமெண்டா உங்களுக்கு இந்த நாட்டில் வாழேலும், இந்த நாட்டில் வாழேலும். ஆனா துரோகம் செஞ்சு கொண்டு இந்த நாட்டில் உங்களுக்கு வாழ இயலாது என்று சொல்லி ஆரம்பத்தில் கண்டிஷன்ஸ் போட்டாங்க, எக்ரிமெண்ட் சைன் பண்ணினாங்க. அவங்க எல்லாத்துக்கும் மாத்தம் செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் மதீனா விட்டு போய் திரும்ப சொல்லி, இந்த இடத்துல நீங்க இருக்க வாணும், இது 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 பொருத்தம் இல்லை இது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வேண்டிக் கொண்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், சஹாபாக்கள் நினைச்சாங்க எப்படி போவாங்க இவங்க இருக்கிற சூப்பர் பவர் என்ன, இவங்களோட கோட்டைகள் எப்படிப்பட்டது, ஹைபர்ல போய்த்து பார்த்தா இன்றைக்கும் இருக்கிறவங்க கட்டின கோட்டைகளுடைய அடையாளங்கள் எப்படி இவங்க வாழ்றாங்க, இந்த சூப்பர் பவர்ல உள்ளவங்களுக்கு நாங்க போக சொன்னா போவாங்களா? இன்றைக்கு நாங்க கேட்கறது போல அவனுக்கு உலகமே சப்போர்ட் பண்ணுது, அவனுக்கு உலகமே இருக்குது. இருக்கக்குள்ள நாங்க பேசி என்ன நடக்க போகுது, எங்களோட துஆவில் என்ன ஆக போகுது, எங்களோட குனூத்தில் என்ன ஆக போகுது, இதை பத்தி நாங்க பேசி என்ன பிரயோசனம் என்று நாங்க சொல்லாவிட்டாலும் எங்களோட உள்ளம் சொல்லுது அப்படித்தான். உலகம் நாங்க சொல்லாவிட்டாலும் உலகமாய அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த கப்பல் வந்திருக்கதாம், அது வந்திருக்கதாம், மாஸ் மீடியா அவங்கள்ட்ட இருக்குது, அவங்க சைபர் செக்யூரிட்டி அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அவங்களோட சூப்பர் பவர் என்னன்னு சொல்லி நாங்க எங்களுக்குள்ள கரைத்துக் கொள்வது போல
இந்த கதை சஹாபாக்களுக்கு வந்துச்சு. அதே நேரத்தில் அங்க இருக்கிற யூதர்களும் நினைச்சாங்க, நீங்க சொல்லி நாங்க போகவா? உங்களுக்கு எங்கட பவர் தெரியாதா? நீங்க யார் எங்களுக்கு இதை சொல்றதுக்கு? உங்களுக்கு என்ன கட்ஸ் இருக்குது? அவங்க அப்படி நினைச்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஹுவல்லதி அக்ரஜல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி மின் தியாரிஹிம் லிஅவ்வலில் ஹஷ்ர் மா வனன்தும் அன் யஹ்ருஜு. சஹாபாக்களே, நீங்க நினைச்ச இல்ல இவங்க போவாங்க என்று சொல்லி. அவங்க சூப்பர் பவர்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற சூப்பர் பவரை நீங்க நினைச்சீங்க. இவங்க ஒரு நாளும் போறதில்ல, இது ஒரு சும்மா ஒரு கதை, இது நடக்க போற விஷயம் அல்லன்னு சொல்லி சஹாபாக்கள் நினைச்சாங்க. வவன்னு, அவங்க நினைச்சாங்க, அன்னஹு மானிஅத்துஹும் ஹுசூனுஹும் மினல்லாஹ். எங்கட கோட்டையுள்ளுக்கு நாங்க போயிட்டு கதவை மூடிக்கொண்டா எங்களை யாரும் வந்து அனுப்புறதுக்கு? எங்களுக்கு இருக்கிற பவர் என்ன? எங்கட பங்கர் செய்தி என்ன? எங்கட கோட்டை என்ன? எங்களுக்கு இருக்கிற சுஹான டெக்னாலஜி என்ன? எங்களுக்கு இருக்கிற சேஃப்டி என்ன? எங்கட எல்லாத்த பத்தியும் அவங்க பெருமைப்பட்டாங்க. குர்ஆனை கொஞ்சம் பெருட்டுங்க. சூரத்துல் ஹஷ்ருடைய 2வது ஆயத்து இது. 2வது ஆயத்து அல்லாஹ் இதை மிக தெளிவாக சொல்லுகிறான். நாங்க இன்றைக்கு எப்படி ஃபீல் பண்றோம் அதே மாதிரி அவங்க சொல்றாங்க, இந்த சூப்பர் பவர்ல உள்ளவங்களை நாங்க போக சொல்லி போவாங்களா? அவங்களே நினைச்சாங்க, இந்த சூப்பர் பவர்ல நாங்க இவ்வளவு பெரிய பவர்ல இருக்கிறோம், நீங்க யாரு எங்களை அனுப்புறதுக்கு என்று சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்க அவங்களை அனுப்பினோம், எங்களுக்கு அனுப்பேனும். நாங்க உள்ளத்துல பயத்தை போட்டோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு வைரஸ், கண்ணுக்கு தென்படாத ஒரு கொரோனாவை கண்டோம். உலகம் அப்படியே அடங்கி மடங்கி போய்விட்டது. கண்ணுக்கு தென்படாத ஒரு கொரோனா, ஒரு நோய். அந்த நோய் என்னன்னு யாருக்கு தெரியாது, இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதிகமான மக்கள் நோயில மௌத்தாகல, பயத்தில மௌத்தாகிட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க நினைச்ச வானம் அப்படி இழந்து உங்களோட ஹோப்பை இழக்க வானம், உங்களோட ஹோப்பை நீங்க இழக்க வானம். இது நடக்கும். இந்த அட்டகாசம், சிறார்களை கொலை செய்வது, பள்ளிகளை இல்லாமாக்குவது, வைத்தியசாலைகளுக்கு அனுப்பு, இதெல்லாம் உலக வரலாறுல ஏற்கனவே நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விடயங்கள். ஆனாலும் மனம் பேசுது, வருத்தப்படுகிறது, கவலைப்படுகிறது. இப்ப செய்ய வேண்டிய வேலை 2 தான். 2 தான் செய்யலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். ஒன்று, எனக்கும் உங்களுக்கும் 2 இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு 2 சர்க்கிள் இருக்குது. 2 சர்க்கிள் தான். ஒரு சர்க்கிள் என்ன தெரியுமா? அது சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அதுல எனக்கும் உங்களுக்கும் அதிகாரம் செலுத்தலாம். இன்னும் ஒன்று இருக்குது சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். அது எனக்கு அதிகாரம் செலுத்த இயலாது, என் விருப்பம் இப்படி இருக்கணும், இந்த நாட்டு பிரசிடன்ட் இப்படி கேஸ் பேசணும், இந்த நாட்டு பாராளுமன்றம் இப்படி இருக்கணும், இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம் இப்படி பேசணும், இந்த நாட்டில் வாழக்கூடிய வங்கி இப்படி கதைக்கணும் என்று சொல்லி எனக்கு ஒரு சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் இருக்குது. அதுல எனக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை. அதுல எனக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை. என் புள்ள போற பாடசாலையில ஆண் பெண் கலப்பிடம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கன்சர்ன். எனக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் அங்க இல்லை. என் புள்ள இந்த நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு போகுதா, இந்த நாட்டில் ஒரு யூனிவர்சிட்டி வரணும், பெண்களுக்கென்று மட்டும் பிரத்யேகமான ஒரு யூனிவர்சிட்டி வரணும் என்பது எந்த கன்சர்ன். இது எனக்கு இங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இல்லை. எனக்கு இது உருவாக்க இயலாது, எனக்கு இங்க சட்டமேற்ற முடியாது. இது எந்த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் நான் பேசுறேன், சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் நான் பேசுகின்றேன். இன்னும் ஒன்று இருக்குது சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அது வெரி லிமிட்டட். அதுல மிச்சம் யாருக்கும் சக்தி இல்லை. அது உண்டு என்ன தெரியுமா? என் குடும்பம். என் ஸ்கூல்ல தான் மகரம் பேன்றதுக்கு ஆண் பெண் கலப்படத்தை ஸ்கூல்ல செய்யலாம், ஆனா என் வீட்டுக்குள்ள செய்யலாம், எனக்கு செய்யலாம், எனக்கு செய்யலாம். எனக்கு அல்லாஹ்விடத்துல பலஸ்தீன்லையும் அங்க அரபு நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு துஆ செய்யலாம், என் அல்லாஹ்வுடைய கதவை தட்டலாம், என் அல்லாஹ்விடத்தில் போய்த்து முறைப்பாடு செய்யலாம், என்ற சுஜூதுல போய்த்து தலையை வச்சுக்கொண்டு 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று எனக்கு துஆ கேட்கலாம். அல்லாஹ்வுடைய கதவை தட்டி
அல்லாஹ்விடத்தில் மண்டாடி அல்லாஹ்விடத்தில் உதவியை கேட்கறதுக்கு அதிகாரம், இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இருக்குது. அது இல்லாம சோசியல் மீடியாவிலையும் பேஸ்புக்லையும் இதை பத்தி நாங்க எழுதி, இதை பத்தி நாங்க ஏதாவது இன்னமொத்தரு வந்த செய்தி, அநேகமானவங்க அவங்க செல்ஃபாக எழுதுறதும் இல்ல, அவங்களோட கன்சர்னை எழுதுறதும் இல்ல, அவங்களோட பாயிலிங் இஷ்யூ அவங்க எழுதுறதும் இல்ல. எல்லாரும் பார்த்தாலும் எல்லாருமே வார செய்திகளை ஃபார்வர்ட் பண்றாங்க. நீங்க நாங்க ஃபார்வர்ட் பண்றதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. அது உரியவங்க அதை செய்யட்டும், தேவையானவங்க அதை செஞ்சு கொள்ளட்டும். நாங்க எல்லாருமாக சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட நிலைமைகள் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. அந்த மக்களுக்கு ஆரோக்கியமான ஆவியத்தான கைதுகள் நிறைந்த வாழ்க்கையை கொடுத்துடு. மஸ்ஜிதுல் அக்ஸாவை என்ற கையில யா அல்லாஹ் திருப்பி தந்துடு. யா அல்லாஹ், அது எங்கட நிர்வாகத்தின் கீழ் இருந்த பள்ளி. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் உயிர் தியாகம் செஞ்சு அது நிர்வகித்த பள்ளி. யா அல்லாஹ், அந்த பள்ளியை எங்கட கையில் ஒப்படைச்சிடு. அது என்னோட பள்ளி. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன பள்ளி. அங்கதான் போய் அங்கிருந்து தான் சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம், அங்கிருந்து தான் 7 வானங்களை கடந்து சிதத்தில் முன்தஹா வரைக்கும் போனாங்க என்ற வரலாறு எல்லாம் அடங்கின பள்ளி வாசல். யா அல்லாஹ், அங்கதான் எல்லா நபிமார்களுடைய மக்பராக்களும் வரலாறுகளும் அங்கதான் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளியை பாதுகாத்துடு. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால உன்னுடைய காபாவையும் பார்க்க வேண்டும், மஸ்ஜித் நபவியையும் பார்க்க வேண்டும், அக்ஸாவையும் பார்க்க வேண்டும். யா அல்லாஹ், அங்கேயும் போய் 2 ரக்காத்து தொழ வேண்டும். யா அல்லாஹ், அதற்குரிய சந்தர்ப்பத்தை அமைச்சித்தான் சொல்லி முஸ்லிம் உம்மா, முஸ்லிம் சமூகம் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. எனவே வாழ்க்கையில அசந்து போக வேண்டாம், வாழ்க்கையில ஹோப் இழக்க வேண்டாம். அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்கிறது. உதவி நிச்சயமாக வரும், சத்தியமாக வரும், வந்து கொண்டிருக்கிறது. அந்த உதவியை இந்த உம்மத்து பார்க்கத்தான் போகிறது. அல்லாஹ் அதை கண்ணுக்கு முன்னால பார்க்கிறதுக்கு எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. உதவியில் ஆகப்பெரிய உதவி என்ன தெரியுமா? உதவியில் ஆகப்பெரிய உதவி என்ன தெரியுமா? நபியை கொலை செய்ய வந்த உமர அல்லாஹ் நபிக்கு பக்கத்தில் தூங்க வச்சு கொண்டதுதான் ஆகப்பெரிய வெற்றி. முஸ்லிம் உம்மா படிக்க வேண்டிய பாடம் இது. என்ன கொலை செய்ய வந்தவனை நான் கொலை செய்து விடுவதல்ல வெற்றி, என்ன கொலை செய்ய வந்தவனையும் அழைத்துக் கொண்டு சுவர்க்கம் போவதுதான் வெற்றி. கையில வாள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நான் இந்த நபியினுடைய முஹம்மதுடைய வாழ்க்கையை முடித்து விட போறேன் என்று கையில வாள் எடுத்துக்கொண்டு வந்த உமர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து வரைக்கும் தனக்கு பக்கத்தில் உறங்க வைத்து விட்டார். அதுதான் வாழ்க்கையில வெற்றி. எதிரியை எதிரியாக்குவது வெற்றி அல்ல, எதிரியையும் நண்பனாக மாற்றுவதற்கு முனைய வேண்டும். அந்த வெற்றிக்குரிய மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.